அண்ணனும் தொழில் முறையாளர்கள் ஏவதை எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க. ஏவதை எதுக்காக என்ன காரணம்? அண்ணன் தெரிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தமிழ் தெரிவிக்கிற வரத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாளர் ஒரு மான் கூட்டம் மான் குளத்தை திருமணம் நான் பார்த்த ஒரு மான் அழகான மான் அவரோட மன பிடிக்கிறது கிட்ட இறங்கின பொழுது அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டார். பேச்சுக்கு சொன்னேன் தலைவி என்ற முறையிலே தாங்கள் வந்திருக்கணும் மாட பிடிக்கிறது மாடு சாதாரண கிடையாது. மாடி மணிக்கு பெருமையை சொன்ன மாடு விரட்டுகிற பொழுது பெரிய பாதி வரங்க பல்வரிசை பச்சரிசி பல்வரிசைனால மாடியுடைய பெருமையை சொன்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மாடு அழகான மாடு பார்க்கிற கணக்கான பிரமணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? மணிநாடு சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை பதினாடு ஆண்டோர்களும் சான்றோர்களும் உடைக்கப்பட்ட நாடு என்னுடைய நாடு நக வழிதினை நாடு. எந்த நாடு பெருமன் மனத்திய தேடு வல்லவர் கூட்டத்தில் கூட வள்ளலை நெஞ்சினை வாழ்த்தி கொண்டாடும் சொல்லக்கூடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வான்புகள் வள்ளுவர் நன்மை கொடுத்த தமிழ்நாடு சிறப்பதிகாரம் என்னும் மணியார படைத்த தமிழ்நாடு. அதனால ஏன் நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்வியில சிறந்த நாடுதான். ஆனா கல்வி கற்றவங்களுக்கு ஏற்றவாறு இங்க வேலை வாய்ப்புலாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. கொஞ்சம்லாம் இல்ல, ரொம்பவே குறைவா தான் இருக்கும். சரிங்களா? வேலை வாய்ப்பு அப்படியே கிடைச்சாலும் இந்த ஊதியம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. உழைச்சு சாப்பிட்றவங்க 1 கோடி, உட்கார்ந்து சாப்பிட்றவங்க 9 கோடி. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் காவல் ஆரம்பத்துல இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவல் பார்த்துட்டு என்னுடைய காவல்ல மான் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு குறை சொல்வது போல நீங்க ஒரு குறை சொல்றீங்க பாத்தீங்களா? இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்? இவ்வளவு நேரம் ஏன் நின்னோம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இருந்தோம், எவ்வளவு சரியா போச்சு, எல்லாமே சரியா, எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்க. ஆனா இவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்கு இடையில மனம் வருந்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு மானிங்க இருக்கு அப்படின்னு. மானிங்க இருக்கு அப்படின்னா என்னுடைய காவல் சரியில்லை அப்படின்றது மாதிரி நீங்க சொல்ல வர்றீங்க. நான் என்ன சொன்னேன், என்னுடைய காவல்லாம் சரியான காவல் தான், சிறப்பான காவல் தான். உங்க வேட்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க மான் தேர்ந்த விதம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதை தோற்றின விதம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க. வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட போய் வேட்டை எப்படி ஆடணும், மான் எப்படி பிடிக்கணும், இந்த அம்பு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மான் தர வழியை பார்க்குறேன். மான் வரல அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? பரவாயில்லைங்க, நல்லா பேசுறீங்க, ரொம்ப அருமையா பேசுறீங்க. ஆனா ஒரு விஷயம், நான் யாரு என்ன வரும் அவங்க தெரியாம பேசுறீங்க. தெரியாம யாரு அவங்க ஏன் தெரியுமா? சில பேர் தெரியாம பேசிக்குவாங்க. சரி, தெரியாம பேசிக்குவாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க பேசிக்கிட்டு இருக்க, அவர் யாரு தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி வேறமா அதான்டா ஒரு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப சொன்ன மாதிரி வாக்காள கட்டறதையே போர்க்கால எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அது போக இல்லைங்க தெரியாம பேசிட்டு பாத்தீங்களா, அதான் சொல்லுவாங்க கழுதை தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. அது இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயம் பழமொழியில எதுக்கு சொன்னீங்க? தெரியாம சொல்லி இல்லைங்க, தெரியாம பேசிட்டா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம்னு அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எப்பேற்பட்ட ஆளு, தெரியாம பேசுறான்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம், சரிங்களா? கழுதைக்கு தெரியுமா இந்த சொல்றது ஒரு பழமொழி. தெரியாம பேசிட்டேன்றீங்க,
எனக்கு கழுதைன்னு சொல்லிட்டீங்க. இல்லைங்க, சில பேர் தெரியாம பேசிடுவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க யாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சதுக்கு அப்புறமே பேசுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. வந்த உடனே உங்க சேட்டையை காமிக்கிற மாதிரி உங்க அண்ணங்காரு இப்படிப்பட்டவர் தொழில் பண்றவரு அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் விட்டுவிட்டு அப்படியா வீடு கட்டுவாரா, வீடு கட்டுனா ஏன் பாதுகாத்துறாங்க, ஏன் பசுமாடை கொண்டு வராங்க சவுடாவா பேசுனா என்ன அர்த்தம்? ஏங்க நீங்க எங்க அண்ணன் சொன்னாரு பெரிய கொத்தனார பெரிய பெரிய கட்டடத்துல நிமித்தி வச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய கட்டடம்லாம் நிமித்தி வச்ச வரைக்கும் அதுக்கு தெரியணும்ல. ஆமா பரவாயில்லைங்க. வானத்துல போற சனியனை ஏனிய கட்டி இருக்கிற மாதிரி வேலியில போற வேடான ஓனான வேட்டுக்குள்ள தங்களே என்கிட்ட பேசக்கூடாது. என் பேச்சுக்கு பேசி பேசுறீங்கன்னா உங்க தலை வடிச்சிருமோ, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணும், உங்க கால் வடிச்சிருமோ. கேட்டீங்க இல்லையா, ஒரு மனிதன் வீடு கட்டுறாங்க அப்படின்னு வைங்களே, வீடு கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க, வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க, வேலையாட்கள் வேலைக்கு வர்றாங்க. இதுல நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு வருவாங்க, கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்னா வேலை செய்யணும். ஆக இப்படியெல்லாம் வந்து வேலை செய்யறதுனால நாம குடி போகிற பொழுது அதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா போமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பசு மாட்டுல அனைத்து தெய்வங்களும் அடக்கம். 33 கோடி தேவர்களும் ஒரு பசு மாட்டுல அடக்கம். பாருங்க, ஒரு பசு மாட்டுல எல்லா தெய்வம் போய் ஐக்கியமாயிட்டாங்க. கடைசியில பாருங்க, மகாலட்சுமி வர்றாங்க, எல்லாரும் ஒரு பசுமாட்டுல ஐக்கியமாயிட்டீங்களே, எனக்கு இடத்தையே வேணாமே, நான் எங்க அமர்றது அப்படின்னு மகாலட்சுமி கேட்கிறாங்க. அப்பதே சொல்றாங்க, நீ வேற இடம் எந்த இடம் இருக்கு, எல்லாத்துலயும் அதாவது அனைத்து தெய்வமும் அமர்ந்தாச்சு, வேற எங்க என்ன இடம் இருக்கு, வேற என்ன இடம் இருக்கு, பசுமாட்டுல அந்த யோனி வாயில மிச்சம் இருக்கு, நீ போய் அங்க தங்கிக்க அப்படின்னு. அதனாலதே பசுமாட்டுடைய யோனி வாயில போய் யாரு மகாலட்சுமி தங்குறதுனால அந்த யோனி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சிறுநீராகப்பட்டது கோமியம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கலட்சியம் நடந்திருக்கும். அதற்காக அந்த கோமியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் கிடையாது, ஏன்னா 33 கோடி தேவர்கள் அடங்கி இருக்கிறதுனால அந்த பசுமாடு நம்முடைய வீட்டுக்குள்ள முதலாக அந்த வீட்டுக்குள்ள அழைத்து போய் அங்க போய் ஒரு சாணம் போட்டு சிறுநீர் கழிச்சுங்களே, மகாலட்சுமி கடாட்சமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதே ஒரு மனிதன் குடிபோவதற்கு முன்பாக ஒரு பசுமாட உள்ள குட்டி கொண்டு வச்சு, அதே மாதிரி தீர்த்தமதையா கங்கா யமுனா காவேரி கோதாவரி அப்படின்னு எத்தனையோ தீர்த்தங்கள் இருந்தாலும் அந்த தீர்த்தமாக திகழக்கூடியது அங்க மாட்டினுடைய மடியில இருந்து வரக்கூடிய பால். அந்த பாலை காய்ச்சி பசுமாட்டை உள்ள கொண்டு போய் மகாலட்சுமி நிறைந்திருக்க வேண்டும். கெட்ட சக்தி எல்லாம் இந்த இடத்தை விட்டு அழிய வேண்டும், நல்ல சக்தி உருவாக வேண்டும் என்பதற்காக பால் காய்ச்சி பசுமாட்டை முதல் உள்ள ஊட்டிட்டு போறாங்க. வேற என்ன செய்யுது, அதனால கூட்டிட்டு போறாங்க. என்னங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எதனால பால் காய்ச்சாங்க, எதனால மாடை கூட்டிட்டு போறாங்கன்னு? மாடுதான் நம்ம சாதாரண நினைப்போம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கதை அங்கே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து. சில பேருக்கு உண்மையை கேட்டா கோவம் வரும். சரி, இப்ப நான் சொன்ன அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உண்மையா வயிற்றுச்சலா இருக்கும் இல்லைங்க. நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா? இல்லைங்க, நீங்க சொன்னது உண்மைதான், நான் கேட்டது சரிதான், நீங்க சொன்னது சரிதான். ஆனா நான் என்ன நோக்கத்துல கேட்டேன், நீங்க என்ன நோக்கத்துல அந்த பதில் சொன்னீங்க அப்படின்னு அது சரியில்லை. ஒருத்தர் நம்ம ஏதாவது சொல்லுவோம், ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவான், என்ன அப்படின்னு கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன அப்படின்னு கேட்பான். ஒண்ணு நம்ம கோபத்துல இருப்பான், இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனையில இருப்போம், அவங்க அந்த நேரத்துல கேட்பது என்ன அப்படின்னு கேட்கிற வார்த்தை ஒண்ணுதான். இது சாதா எடுத்துக்கிட்டா ஏதோ ஒரு கோபத்துல கேட்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா புரிஞ்சுக்காம சில பேர் என்ன தெரியுமா, நான் போய் கேட்கிறேன், என்ன நீங்க அதற்றால அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் பிரச்சனை யாருது. அப்ப நம்ம என்ன வார்த்தையை சொல்றோமோ அந்த வார்த்தை போய் சேர்ற இடம் இருக்கு பாருங்க, அது நல்ல இடமா கெட்ட இடமா அப்படின்றதுதான் இங்க பிரச்சனைய. அருமையா சொன்னீங்க, 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் ஒரு பசுமாட்டுக்குள் அடக்கம். அதனாலதான் இந்த பசுமாட்டுக்கு கொண்டு வந்து கிரகப்பிரவேசம் வச்சு வீட்டுக்குள்ள விட்டு பச்சரிசி வாழை போல தேங்காய் எல்லாம் கொடுத்து அது சிறுநீர் கழித்தா
வீட்டுல உள்ள கெட்ட சக்திகள் போய் நல்ல சக்திகள் வரும் அப்படின்றது. வர்றது யாரு வீட்டுக்குள்ள? மகாலட்சுமி. அது பசுமாடி அனைத்து தெய்வங்களும். மகாலட்சுமி பெண்ணு. ஆமா. அவளுடைய திருநீர்ல தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள எல்லாம் தெரிக்கிறாங்க. பரவாயில்ல, காவேரி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், யமுனா தீர்த்தம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? திருநீர் தான் முதல் எடுப்பாங்க. யாரு? மாட்டுடைய கோமையும் தான் எடுப்பாங்க. அதுவே பெரிய புனிதம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஐதீகம். அங்க பொம்பளை தானே, பொம்பளை தானே. நீ உங்க பேச்சு சரியில்லை, உங்க வார்த்தை சரியில்லை. எப்படி நீங்க இங்க வீடு கட்டி புதுசா கிரக பிரவேசம் வச்சு பசுமாட்டுடைய கோமயத்தை எல்லா பக்கமும் தெளிக்கிறீங்களோ, மாதிரி எங்க இடத்துக்கு வந்துருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? மாநில சொல்லிட்டேன், அந்த வழிய போறீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு விஷயம், மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு கும்பாபிஷேகம் நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, நான் இப்படி பேசுறேன். முதல் வீடு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் தோண்டும் போது அங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க. சாமி முதல் கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு ஒரு கோழியும் ஒரு கிடாயும் அங்க வழி கொடுத்துருவாங்க. ஏன் காரணம்? இங்க ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருந்தா அந்த தீய சக்திகளுக்கு உணவு கொடுத்து அதை விரட்டிட்டு அப்போ சாமி கும்பிட்டு அப்படின்னா குலதெய்வத்தை வச்சு சாமி கும்பிட்டு அது முதல் அந்த பூஜை பண்ணுவாங்க. அடுத்து பாருங்களேன், கட்டடம் ஏறிடும். கட்டடம் ஏறும்போது நிலை வைக்கும் போது ஒரு சாமி கும்பிடுவாங்க, நிலை வைக்கும் போது ஒரு சாமி கும்பிடுவாங்க. அடுத்து கட்டடம் ஏறிடும், அப்ப மேல அடித்தட்டமா போடுவாங்க இல்லையா, அப்போ ஒரு சாமி கும்பிடுவாங்க. இப்படி வட்டம் வட்டம் ஒவ்வொரு சாமி கும்பிட்டுட்டே வர்றவங்க கடைசியில கிரக பிரவேசம் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்களும் வருவாங்க, கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் வர்றாங்க. அதனாலதான் வீடு கட்டி கிரக பிரவேசத்தை அன்னைக்கு நிலைக்கு நேரம் ஒரு கண்ணாடி வச்சிடணும். என்ன காரணம் தெரியுங்களா? யார் யாரு என்னென்ன எண்ணங்கள்ல வர்றாங்க அப்படின்னு கண்ணாடி தான் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம முகத்தையே போய் பாருங்க, நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன சிந்தனையில இருக்கோமோ, நம்ம உடம்பு எந்த நிலையில இருக்கோ அது பூரா அந்த முகத்தால அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு இந்த முகத்தை காட்டி கொடுக்கும் இந்த கண்ணாடி. அப்ப நம்மளே தெரிஞ்சுக்கலாம், முகம் சோர்வா இருக்கேன், முகம் இவ்வளவு கோபமா இருக்கே, அப்ப முகம் சரியில்லையே அப்படின்னு நம்மளை தன்னைத்தானே உணர்ந்து கொள்வோம். அப்ப நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அப்ப பசுமாட்டினுடைய நீரை எடுத்து எல்லா பக்கமும் தெளிச்சு தீய சக்திகள் அகற்றி விட்டுட்டு இந்த நிலை கண்ணாடி, நிலைக்கு நேர கண்ணாடி வச்சு வர்றவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்களாக இருந்தால் அந்த கண்ணாடி அப்படியே ஒதுக்கி போயிடும். ஏன்னா சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு பலி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா உயிர் பலி கொடுப்பது ஒன்று, அது அசைவம். அது சைவம் மூலமாகவும் பலி கொடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அங்க பலி கொடுக்கிறோம்னா அது ஒரு சேவலுக்கு சமம். ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து பலி கொடுப்பாங்க இல்லையா, ஆக ராஜகணி இல்லையா, அது எலுமிச்சம்பழம் இருந்து ஆக அதுல செந்தூரம் சொல்லக்கூடிய குங்குமத்தை தடவி பலி கொடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு சேவல் கொடுத்ததற்கு சமம். அதே போல இந்த தற்போது பூசணி பார்த்தீங்களா, பூசணி கவனிக்கிறாங்கல்ல, ஆக அந்த பூசணியை பலி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கிடா வெட்டியதற்கு சமம். வெள்ளை பூசணி பார்த்தீங்களா, அதை பலி கொடுத்தோம்னா ஒரு கிடா வெட்டியதற்கு சமம். இப்படியெல்லாம் இருக்குங்க. சரி, பேசுறீங்கல்ல, மாணிக்கு என்ன சொல்றீங்க? மான் வரல, உங்களுக்கு அது மட்டும் தெரியல, இது தெரிஞ்ச உங்களுக்கு அது மட்டும் தெரியல, எல்லாம் என்ன வரல, மானே வரல இருக்கீங்க, மான் இருக்கீங்க, என்ன நானே ஏமாத்த எனக்கு அவசியமா? மான வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம்? இங்க பாருங்க, என்ன கடலுடைய ஆழத்தை கூட கட்டலாம், பெண்களுடைய மனதாளத்தை யாராலும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்க. ஏன்னா பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பளை புத்தி பூரா அவசர புத்தி. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு செயல்பாடை கையெழுத்துறது. ஆனா பொம்பளை வீட்டுல இருந்துட்டு வேணாண்டா நான் சொல்றதை கேள்றா அப்படின்னா அம்மா சொல்லுவா, வேணாண்டா தம்பி நான் சொல்றதை கேள்றா, அனுபவப்பட்டோட இந்த காரியத்தை எடுக்காதடா தம்பி அப்படின்னு அம்மா சொல்லுவா. கூட பிறந்த அக்கா இருந்தா என்ன சொல்றா, எங்க அம்மா சொல்றாங்க கேள்றா, பெரியவங்க எல்லாமே தெரிஞ்சுதானே சொல்லுவாங்க, இது வேணாண்டாம்பா. ஆனா கட்டின கொண்டாடி ஒரு படி மேல வருது. உனக்குலாம் அறிவு இருக்காயா? நான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தை கையில் எடுக்காதே, இது கெட்டதுல வந்து முடியும், கெட்டதுல வந்து முடியும் அப்படின்னு கொண்டாக்கி அப்படி பேசுவான். என்ன காரணம் தெரியலா? தாய் பேசுவதற்கும் கூட பிறந்த சகோதரி பேசுவதற்கும் கட்டிய மனைவி பேசுறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை நீ கையில எடுக்காத அப்படின்னு. ஏன்
இந்த விஷயத்தினால பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பெண்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால வாரியார் சுவாமியோட சொல்லலாம், பெண்ணறிவு நுண்ணறிவு. நாங்க ஆம்பளை வீட்டுல ராஜாவாக இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு ஏத்த மந்திரியாக ஒரு துணை என்ற பெண் இருப்பார். பொம்பளை பேச்சை கேளுங்க, வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும்னு சொல்லி மான் வரலன்னு நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? நீங்க சொன்னீங்க ஏற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணிடத்திலே தன்னுடைய பொண்டாட்டி இடத்துல யார் ஒரு மனிதன் தோக்குறானோ வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். பெண் சொல்லையும் கேட்கணும். அது ஒரு விஷயம். பெண் பத்தி புண்பத்தியுமே நீங்க ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா பெண் பத்தி புண்பத்தியா நடந்தது யார் தெரியுமா? எங்க தெரியுமா? இங்கப்பா குந்தி தேவி கேள்விப்படுறீங்களா? குந்தி தேவி கேள்விப்படல, படிச்சிருக்கீங்களா? குந்தி என்ன பண்றா? சிறுபிள்ளையா இருக்கிற பொழுது மட்டும் இல்ல, பாஞ்சாலியும் அப்படிதான். எல்லா பெண்களும் பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போது முன்னாடியே ஒரு புள்ளி வச்சிருவான். புள்ளிய வச்சு புரிஞ்சுக்கிட்ட புருஷன் பொழைச்சான், புரிஞ்சுக்காத புருஷன் செத்தேன். குந்தி தேவி என்ன பண்றா? துருவாச முனிவருக்கு பணிவிட பண்றா. துருவாச முனிவருக்கு பணிவிட பண்றா. அப்ப துருவாச முனிவர் என்ன பண்றா? நீங்க வாமா, என்னை நல்லபடியா கவனிச்சுக்கிட்ட, உனக்கு என்னவா வேணும், என்ன வேணாலும் கேளு, நான் நிறைய அப்படின்றாரு. அப்பதான் குந்தி தேவி சொல்றாங்க, நீங்க வந்து முனிவர், என்னங்க உங்களுக்கு முக்காலம் தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிற்காலத்துல எனக்கு எது தேவையோ அதை கொடுங்க. முனிவர் பார்த்தாரு, இந்த விலைக்கு என்ன தேவைப்படும்,
என்ன பண்ணாரு, இங்க வாமா அப்படின்னு அது 5 குடியைகளை கொடுத்து மந்திரத்தை சொல்லி இங்க வா, எந்த நேரத்துல இதை நினைச்சு யார கூப்பிடுறியோ அவங்க வந்துருவாங்க, எந்த தெய்வமா இருந்தாலும் அப்படின்னு கொடுத்துறாரு. வாங்கினா பேசாம இருக்க வேண்டியாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியாங்க. ஆனா என்ன தெரியுமா, இவர் கொடுத்துட்டாரேன்றதுல கொடுத்துட்டாரே இது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாம பின்புத்தி என்ற தன்மையில அவன் என்ன பண்றா, அவ ஒரு புளியை சாப்பிட்டு அவன் அந்த மந்திரத்தை சொல்றா. மந்திரத்தை சொல்றா. யார நினைச்சு சொல்றாரு, சூரியனை நினைச்சா. சூரியனை நினைச்சுக்கிட்டு யாரு எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் வந்துருவான்னு சொல்லியிருக்காரு. சூரியன் கூப்பிட்டா வந்துருவாரா, சோதிச்சு பார்ப்போம் அப்படி என்ன பண்ணா ஒரு குழியை சாப்பிட்டு மந்திரத்தை சொன்னா. சூரியன் வந்துட்டார். ஏவா நீ கூப்பிட்ட இல்ல, வந்துட்டல்ல, நீ கூப்பிடலாமா, இது என்ன குடிக்க தெரியுமா, இதை கூப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, என்ன நடக்கும், அதனால நீ கூப்பிட்டதுனால இந்த மந்திரத்தினுடைய பயன் உனக்கு ஒரு குழந்தை தெரியாம கூப்பிட்ட. பெண் புத்தி என்ற பெயரோடு கூப்பிட்ட. இதுக்கு என்ன தெரியுமா வரலாம் அப்படின்னா, உனக்கு நான் பிள்ளை தர போறேன். எப்படி உனக்கு பிள்ளை தர போறேன் அவன் சொன்னாரு அந்த அம்மாட்ட அப்படின்னு. ஆக சூரிய பகவான் கண்ணோடு கண்ணைக்கு கண்ணனாக உடைய பிறந்தான். பருவத்துக்குள்ள எருக்குமல்ல என்னன்னே தெரியாம பெண் புத்தி என்ற ஒரு தன்மையோடு கர்ணனை பெற்றெடுத்தான். என்னாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்கல, குழந்தைய பெற்றுட்டா. என்ன ஆகும், ஊர் உலகம் என்ன பேசும், யாருக்குமே தெரியாம ஒரு பெட்டியில வச்சு தூக்கி கொண்டு ஆத்துல விட்டுட்டா. விட்டுட்டா இல்லையா, இதுக்கு என்ன காரணம், அதனாலதே பெண் புத்தி அங்க நடந்ததுனாலதே அதை சொன்னாங்களே தவிர பெரிய அப்படியே பின்னாடி இருந்து விட்டு முன்னாடி நடந்த சொல்றாங்களா. ஒரு வேடுவன் வேட்டைக்கு போன சூர்யா கேள்வி, ஒரு வேடுவன் வேட்டைக்கு போன அறிவு இருக்கா ஆம்பளைக்கு, என்ன நினைக்கணும், வேட்டைக்கு போனா குறிப்பதை இருந்து செயல்படணும். சரி, என்ன பண்ணிட்டாரு, வேட்டைக்கு தானே நம்ம வந்திருக்க, பெரிய வீராப்பளி சூறாப்பளி மாதிரி மானும் உணர்ந்திருக்கும் போது வாழ்ந்து போட்டார். யாருங்க 2 விஷயம் மிகப்பெரிய பாவம். ஒண்ணு நல்லா அசந்து வேலை எழுப்புறது, அசந்து தூங்குற, அடிக்கிற மாதிரி தூங்குறவங்கள வேணாம், அசந்து தன்னை மறந்து தூங்குறாங்க பாருங்க, அவங்கள சத்தியமா என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் வச்சுக்க கூடாது. ஒண்ணு. அடுத்து ரொம்ப சந்தோஷத்துல இன்பத்தோட ஆணும் பெண்ணும் புணர்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அதுக்கு இடையூறு பண்றது அதை விட பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்ப இந்த 2 பாவத்தையும் செய்யக்கூடாது. ஆனா இந்த அறிவி அந்த வேடுவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, சொல்லுங்க கதையா சொல்லலைன்னா கதையா பேரு பாத்துக்க. நீங்க மட்டும் என்ன கதையா சொல்லியாரு, கையில இருக்கிற பானத்தை போட்டார். கையில இருக்கிற பானத்தை அப்படி ஏறும் போது பெண்மான் மீது விழுந்துச்சு. பெண்மான் மீது ஆண்மான் மீது விழுகும் போது 2 பேரும் இறக்கக்கூடிய தருவாயில் அப்படிதான் சொன்னாங்க. அட பாவி, 12 வருஷம் நான் தவம் செஞ்சேன். அப்படியே இப்ப பாருங்க, நம்ம ஆளுங்க இந்த கார்த்திகை மாசம் மாலை போட்டாங்க, 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து போய் சபரிமலைக்கு போயிட்டு அங்க போய் மலைக்கு போயிட்டு இறங்குறாங்களோ இல்லையே, இங்க போன் அடிச்சது, தம்பி நான் வந்துட்டேன், மாலையை கட்டிட்டு சரக்கு வாங்கி வைடாள். 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு போனாங்க பாருங்க, அது பூரா அங்க பயனற்றதா ஆகும், பயனற்றதா ஆகி போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இவர் மானம் 12 வருஷம் நான் தவம் செஞ்சேன், இந்த தவத்தின் பயனாக என்னுடைய மனைவியினுடைய எண்ணமே இல்லாம இந்த தவம் முடிஞ்சிருச்சு. தவம் முடிஞ்சு இப்பதான் என்னுடைய மனைவியோட ஆசையாக இன்பத்துல நான் ஈடுபட்டு இருக்கும்போது என்னை அடிச்சுட்டு நாங்க 2 பேரும் சாக போறோம். உனக்கு பொண்டாட்டி இருக்குதுன்னு 2 பொண்டாட்டி இருக்கா இல்லையா, இருக்குல்ல, 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டில நீ எவ்வளவு போய் தொட்டாலும் நீ சிரசு வெடிச்சு இறக்க கடவுள்னு சாவுது. எங்க இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பெண் புத்தின்னு குந்தி தேவி யோசிக்காம ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா, சூரிய பகவான் கர்ணன் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தாரு அப்படின்னு. அன்னைக்கு அவ சிந்திச்சு அதை செஞ்சதுனாலதான் இங்க சாவ வாங்கின பாண்டு மன்னன் சேர முடியாம போனது. இந்த பாண்டு மன்னனுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு அந்த 5 குழிகை கொடுத்தாரு பாத்தீங்களா துர்வாச முனிவர், அதுல 4 குழிகை இவளை மந்திரமா சொல்லி
இந்த மனுஷனுக்கு வாரிசு இல்லாம போயிருமே, புத்திர பாக்கியம் இல்லாம போயிருமே, மலடனா போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மந்திரத்தை பயன்படுத்தி 5 பிள்ளைய பெற்று கொடுத்தா. இப்ப சொல்லுங்க, பெண் புத்தி பின் புத்தி பின்னாடி என்ன பிரச்சனை வரும், என்ன நல்லது வரும் அப்படின்னு யோசனை பண்ணி தானே செஞ்சிருக்கா. இப்ப வேலை கூட யாரு? பாண்டு மன்னன். பாண்டு மன்னன். இப்ப அங்க வந்து கூடுறாங்க இல்லையா, கிந்துவ மகரிஷி, இந்த மாமுனிவர் அவருடைய மனைவி கோபாலிகாதேவி 2 பேரும் மானாக மாறி மான நினைச்சுட்டு அடிச்சா. இதெல்லாம் நடந்து போச்சு. இருக்கட்டும், இவ்வளவு வேற பேசுறீங்கல்ல, மானபதியா மாணிக்க சொல்றீங்க, மானபதியா சொல்லி வாதம் செய்யாதே, பேசாதே, நல்லா வள்ளி தேவனே சொல்றத கேட்கணும். வந்தமான கொஞ்சம் கூட ஒரு மனசுல பயம் இல்லாம என்ன பேர் தானே என்னடா சொல்லி மாணியுடைய அடையாளம் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன இஷ்டம் இல்ல? நான் அவர்தான் கல்யாணம் காதலிக்கிறேன். அப்படிங்கிற ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா கட்டி பழக வந்த
தங்கச்சி சற்று நேரத்தில் அண்ணன் தலைமுடிய வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. அழுவாதடா அழுவாதடா தங்கச்சி, ஏதோ ஒரு குறை நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அன்பும் பண்பும் நிறைந்த என் அன்பு தங்கையே, பாசமுள்ள அண்ணாவே, தங்கச்சி, வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் கற்றாலும் நம்ம அனுபவம் வந்து நமக்கு முதல் பாடத்தை சொல்லி தருது. எனக்கு வாத்தியாரே நீங்கள் தானே அண்ணா. தங்கச்சி, என்னை அண்ணனை வாத்தியார ஏத்துக்கிட்ட வரைக்கும் நீ என்னைக்கும் அண்ணனோட பதார்த்தம். நீ நம்ம சாமியை கும்பிடுத்தா இன்னைக்கே உங்ககிட்ட வந்து நான் சேர்ந்துடுறேன். நல்லா இருக்கு. 101 ரூபா சேர்ந்த சிசிய பண்ண நீங்க ஓஹோன்னு இருக்காங்க. எந்த குறை இருந்தாலும் நமது குலக்கடவுள் முருகப்பெருமான் கந்தபெருமான் குறை மட்டும் இருக்கவே மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வழிவிடுத்தேன் உன்னை மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வழிவிடுத்தேன் உன்னை மனப்படைத்தேன் வள்ளி வாங்க, எந்திரிச்சு வாங்க. உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்தனால் வேடனா உருமாறி வந்தி. நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் காரணத்தினாலே எப்பொழுதே உடைய திருமணம் இடையே நட வேண்டும். ஆக ஏதேனும் வரும். நம்ம திருமணம் நடக்கணும்னா மகளிர் எல்லாமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நமக்கு சும்மாலாம் இல்ல, 1001. சரி, ஏன்னா எத்தனையோ ஆலயங்களுக்கு போறோம், எத்தனையோ திருக்கல்யாணங்களை, கடவுளுடைய திருக்கல்யாணத்தை போய் பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு வடக்கு வளையவட்டியில எம்மலை கிராமத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை உங்களுடைய தலைமையில நடத்தி வைக்கிறீங்க. அந்த பாக்கியம் இந்த வடக்கு வளையவட்டி கிராமத்திற்கு புண்ணியமாக கிடைத்திருக்கிறது. அந்த அற்புதமான காட்சியை எல்லாருமா இருந்து ஆசீர்வதிச்சு வாழ்த்துக்களை சொல்லணும். ஆக இந்த நேரத்துல சுவாமி வர வேண்டும். என்ன வர வேண்டும்? முதல் வரமாக என்னுடைய நாடும் நாட்டில் வாழும் மக்களும் நோய் நொடி பிணை இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதம் மும்மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு, நீண்ட ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு என்னுடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். கேட்ட வரத்தை தருகின்றேன். இரண்டாவது வரமாக 2ஆம் தாரத்திலே வந்தாலும் தரத்தில் வள்ளிதான் முதல் தரம் என்று எல்லோரும் போற்றி புகழும் வண்ணம் தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதல் இடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முருகா, நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும். உன்னுடைய நாட்டு மக்களாகிய வடக்கு வளையவட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள், ஆக மகளிர் குழுவைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள், அத்தனை நல்ல உள்ளங்களும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரவழைத்தோம். தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தலைவனை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த ஓடிகளிடவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையும் ஒருவரு கிடைப்பார்கள். தன்னே வரும் முருக பெருமான், ஒரு முருக கடவுளே
எனக்கு மச்சமே தான் வர்றீங்கன்றப்ப சரி. நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல முருகா. இருந்தாலும் எனக்கும் ஒரு வரம் வேண்டும் முருகா. உங்களுக்கு வர வேண்டுமா? ஆம் முருகா. ஆக முருகனே உனக்கு மைத்துனன் என்ற பொழுது இன்னும் வர வேண்டுமா? ஆம் முருகா. என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரே ஒரு குறை உள்ளது முருகா, தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். குறை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட ஆக முருகனுடைய இடத்துலதே யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்துகிட்டு ஆம் முருகா. ஆக என்ன வர வேண்டும்? ஒரே ஒரு வரம் தான் கேட்கலாம்ல. யாத்தா நான் வரைக்கும் நாடகம் ஆடல, நான் ஒரு வரம் கேட்கலாம்ல தான் முருகா. எப்பொழுது பார்த்தாலும் தாங்கள் விடியும் பொழுது இப்படி ராஜகோலத்திலே காட்சி தருகிறீர்களே, ஒரு நாளைக்காவது உங்களோட பழனியில் மாதிரி கோமணத்தோடு பார்க்கணும். ஆக இது உன்னுடைய வரமா கேட்கல. ஆ முருகா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன முருகா? இது என்ன வேல்? யார் கொடுத்தது? உங்கள் தாயார் கொடுத்தது. ஆக என்னுடைய அம்மா சிக்கலிலே வேல் கொடுத்து எதற்காக தெரியுமா? எதற்காக? சூரனை இரண்டாக பிளக்க விடுவதற்காக வேலை கொடுத்தாங்க. அப்படியா? சூரவதமனை ரெண்டா பிளந்து அதுக்கு பின்னாடி இந்த வேலு சும்மாவே இருக்கு. இல்ல முருகா, உங்க வேலு உங்ககிட்ட சும்மாவே இருக்கு. வர கேட்கிற வர. ஆமா கேட்டவருக்கு கட்டி வேலை கட்டி வேலை கட்டி வேலை. இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த நாடக கலா ரசிகத்தார்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிகத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் மற்றும் மகளிர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு மைத்துனர் நமது மண்ணின் மைந்தனாக திகழக்கூடிய ஆல்ரோடு வாசல் சூர்யா அவர்கள் சார்பாகவும் மற்றும் நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்ற ஒளி அமைத்து கொடுத்த வேல்முருகன் ஆடியோ உரிமையாளர் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.